दशामभिनेतु कामे अन्तर्हितेतरगुणादबला स्वभावात् औदन्वते पयसि मज्जनमभ्यनैषि। ஓம் நமோ வெங்கடேசாய. பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் இரவில் அஸ்வவாகனம், குதிரை வாகனம். எம்பெருமான் வேதங்களை காக்க குதிரை முகத்துடன் எடுத்தது ஹயக்ரீவ அவதாரம். இப்பொழுது தாயார் குதிரையில் ஏறி வருவது வரப்போகும் கல்கி அவதாரத்திற்கு கட்டியம் கூறுவதாகும். முதலில் பத்மாவதியை ஸ்ரீனிவாசன் கண்டதையும் அவள் மீது காதல் கொண்டதையும் பத்மாவதி உருகி நின்றதையும் காணும் பாக்கியம் குதிரைக்குத்தான் முதலில் கிடைத்தது என்று சொல்கிறார்கள். குதிரை வாகனம் எதை குறிப்பிடுகிறது? வெள்ளை குதிரையில் கல்கி அவதாரமாக இறைவன் வந்து கொண்டே இருக்கிறார். கலிதோஷம் நீங்க மக்கள் அனைவரும் நாம பாராயணம் ஸ்மரணம் செய்து பாடி துதித்து பாபங்களை செய்யாமல் புண்ணியம் தேடிக்கொண்டால் சுவாமி தப்பாமல் காப்பாற்றுவார் என்பதை சொல்கிறது இந்த அஸ்வம். அஸ்வ வாகனத்தில் அலமேலு மங்கை தாயார், பக்தர்களை காக்கும் தாயார், ஏழுமலை வாசன் வெங்கடேசன் பட்ட மகிழ்ச்சியின் திருவடிகளை துணையாக கொண்டால் 7 பிறவிக்கும் பயமில்லை, நன்மையே சேரும். க்ஷீராப்தி கன்யகு ஸ்ரீ மகாலக்ஷ்மி கினி நீரஜாலய குனோ நீராஜனம்.
ஆதித்தருளாய் பத்மாவதி பாஹி அலமேல் மங்கா பத்மநாப பிரிய அலமேல் மங்கா பத்மோத்பவ பாஹி அலமேல் மங்கா பத்மாலய பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி ஹரி பிரிய அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி மாம் பாஹி அலமேல் மங்கா मानातीत प्रथित विभवा मंगलम मंगलानां वक्षः पीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमहिमप्रार्थिनीनां प्रजानां श्रेयोमूर्तिं श्रेयमशरणः त्वां शरण्यां प्रपद्ये। अखिलांडकोटि ब्रह्मांड नायकी तिरुशुकनूर क्षेत्र ஆவிர்பவித்த நம் பத்மாவதி தாயாருடைய கார்த்திகை மாதம் பிரம்மோற்சவத்தில் நாம் பங்கேற்று கொண்டு தாயாரை நன்றாக சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் நம் வீட்டிலிருந்தே தாயாருடைய உற்சவத்தை பிரம்மோற்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். தாயார் என்றாலே
சகல கல்யாண குணநிதி என்று அர்த்தம். அப்படிப்பட்ட தாயாரை அஸ்வவாகனத்தில் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்றால் கல்கி அவதாரம் என்று நாம் சொல்லலாம். கலௌ வெங்கடநாயகா என்று கலியுகத்தில் திருவேங்கடமுடையான் நம்மை காப்பாற்ற கொண்டிருக்கிறான் என்றால் அந்த கல்கி அவதாரமும் இப்பொழுதுதானே. அப்படிப்பட்ட இந்த சமயத்தில் 8வது நாளாக திருசுகனூரில் இருக்கின்ற தாயாருடைய பிரம்மோற்சவத்தில் நாம் நன்றாக சேவித்து கொண்டிருக்கிறோம். சமுத்திர மதன ஆவிர்பாவ சமயத்தில் சந்திரனுடன் சேர்ந்து தாயாரும் சேர்ந்து அஸ்வம், அதாவது உச்சைஸ்ரவஸ் என்ற அஸ்வத்துடைய ஆவிர்பாவத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம் புராணங்களின் மூலம். ஆக சகால சதாவிர்பாவமாக இருக்கின்ற இருவரும் தாயாரும் ஆகட்டும், அப்படி உச்சைஸ்ரவசாகட்டும், ஒரே சமயத்தில் ஆவிர்பவித்து நம்மை காப்பாற்ற வருகின்றன. கலியுக பகவான் திருவேங்கடத்தான். அவருக்கு மற்றொரு பெயர் ஸ்ரீனிவாசன். கலௌ வெங்கடநாயகா என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாயார் என்று சொல்லப்படவில்லையே என்றால் நம்முடைய பாபங்களை போக்க வந்த சேஷாத்ரி பர்வதமாகட்டும், வேம் கடகா என்றால் பாபங்களை போக்கும் மலை என்று அர்த்தம். அதற்காகத்தான் சுவாமி தேசிகன் பிரபத்யேதம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் என்று அந்த மலையை பார்த்து பிரபத்யே என்கிறார். அப்படிப்பட்ட மலைக்கு அதிபதியாக திருவேங்கடவன். திருவேங்கடவனின் இடத்தில் வக்ஷஸ்தல லக்ஷ்மியாக நம் தாயார் இருக்கின்றாள். அது கலௌ வெங்கடநாயகா என்றால் அது தாயாருக்கும் பொருந்தும். தாயாருடன் சேர்ந்துதான் பகவான் நம்முடைய பாபங்களை போக்குகின்றான் என்று அர்த்தம். பகவான் மற்றும் நம்மை காப்பாற்றுகிறான் என்ற அர்த்தம் கிடையாது. தாயாருடன் சேர்ந்தால்தான் நம்மை காப்பாற்று கொண்டிருக்கிறான் என்றும் நாம் சொல்லலாம். அதில் அதிசயோக்தி கிடையாது. ஏனென்றால் தாய் சகல கல்யாண குணவதி, வாத்சல்யவதி, கருணாமயி. அதற்காகத்தான் சுவாமி தேசிகன் எல்லா பெருமாளையும் பகவானையும் வரதராஜ ஸ்தோத்திரம் என்றெல்லாம் தெரிவித்தாலும் திருவேங்கடமுடையானிடத்தில் மற்றும் திருவேங்கடமுடையானுக்கு இருக்கின்ற ஒரு குணம், அதாவது தயை என்ற குணத்தை வைத்து அந்த தாயாரை வைத்தும் கூட நாம் சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்தோத்திரம் 108 ஸ்தோத்திரங்களை ஸ்லோகங்களை அவர் செய்திருக்கிறார். ஆக நம்மளுடைய பாபம் எல்லாம் போக வேண்டும், புண்ணியம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த தாயாருடைய ஒரு அனுகிரகம் நமக்கு வேண்டும். தாயாருடன் சேர்ந்து பகவான், ஏனென்றால் ஸ்ரீனிவாசா என்றுதான் நம்ம பகவானுக்கு பெயர். அப்படி ஸ்ரீனிவாசனாய் இருக்கின்ற அந்த பகவான் நமக்கு அனுகிரகம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது நம் தாயாரையே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் இந்த அஸ்வவாகனத்தில். அப்படி விசேஷமான இந்த கார்த்திகை பிரம்மோற்சவத்தில் பக்தர்களான நாம் திருவேங்கடமுடையானுடன் சேர்ந்து நினைத்து கொண்டு தாயாரை சேவித்தால் போதும். ஏனென்றால் மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ என்று மாதா என்று சொல்கிறோம். சுவாமி தேசிகன் கூட மாதாதேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே என்று தெரிவிக்கிறார். ஆக தாயான தாயார் நம்மை காப்பாற்றுவார். தாயார் நம் பாபங்களை இந்த கலியுகத்தில் கலியின் பிடியில் நாம் அகப்படாமல் இருக்க நம்மை காப்பாற்றுவார். வாத்சல்ய, தயா, கருணா
எல்லா விதமான ஒரு நற்குணங்கள் என்று நாம் சொல்லலாம், தயாகுணங்கள் என்று சொல்லலாம். எல்லா குணங்களுக்கு நிதியாக இருக்கின்றாள் அந்த தாயார். தாயாருடைய வைபவத்தை நாம் பார்த்தோமானால் ஸ்ரீஹி என்ற பெயர் மற்றும் நமக்கு தெரிந்தால் போதும். அப்படிப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மியான தாயாரை நன்றாக சேவித்து அவளுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம். பத்மாவதியே பங்கஜவிழியே நித்தம் வருவாய், நிம்மதி தருவாய். தனங்கள் தருவாய் ஸ்ரீதனலக்ஷ்மி, மனதினில் நிறைவாய் மங்களம் தருவாய். புகழை தருவாய் அலர்மேல் அமரும் அன்பை பொழியும் சிலை வடிவான க்ஷீரசாகரி. எட்டு செல்வமும் என்றும் தருவாய், மட்டில்லாத பெருமை தருவாய். செல்வத்திருவே செங்கமலமே உள்ளம் நிறைவாய் உடனே வருவாய். வேதம் பாடும் வேண்டிய வந்தோ, நாதம் போற்றும் நாராயணி நீ. காலகாலமாய் கருணை செய்திடும் காலடி பணிந்தோம் கண் திறந்தருள்வாய். பாக்யலக்ஷ்மியே பாவம் தீர்ப்பாய், சீக்கிரம் வருவாய் ஸ்ரீரஞ்சனியே. செந்திரலுடனே செல்வம் தருவாய் மகாலட்சுமி. எல்லோருக்கும் எல்லாவிதமான செல்வத்தை கொடுப்பவள் தாயார். எப்படி என்றால் ஸ்ரீநிவாசகா என்றும், நிவாச சப்தம் அந்த திருவேங்கடமுடையானுக்கு இருக்கலாம். ஆனால் ஸ்ரீ என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் ஸ்ரீயதே சர்வைஹி இது ஸ்ரீஹி என்று ஒரு அர்த்தம். 7 வகையாக நம் ஆச்சாரியர்கள் அந்த லக்ஷ்மி தாயாரை பற்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஸ்ரீயதே சர்வைஹி இது ஸ்ரீஹி என்றால் மகா பாபிகளையும் திருத்தி எம்பெருமானை அடைய வசதியாக அருள்பவள் யார் என்றால் அது நம் தாயார். அதிருஷ்யத்வம் தூத்வா கமிதுஹு அபிகம்யத்வ ஜனனீம் ஸ்ரீயம் என்ற சுவாமி தேசிகன் ஞாசதலகத்தில் தெரிவித்திருக்கிறார். அஸ்தி கர்மார்ஹ பலதே பத்யௌ கிருத்யத்வயம் ஸ்ரீயா நிகிரஹாத் வாரணம் காலே
சந்துக்ஷணம் அனுக்கிரகே என்று அதை சுவாமி தேசிகன் தாயாருடைய ஒரு வைபவத்தை பாபிகளையும் அவர்களுக்கு மோட்சம் கொடுக்கும் வகையில் பகவானுடைய இடத்தில் தெரிவிக்கிறவள் தாயார் என்று ஸ்ரீஹி என்ற அர்த்தம். இப்படி இருக்கின்ற தாயார் ஸ்ரயதே என்று மற்றொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறாள். என்னவென்றால், பரமபதனான அந்த பகவானை நமக்காக ஆசிரயித்து அவள் திருவேங்கடமுடையாரிடம் தெரிவிக்கிறாள். எப்படி என்றால், ஸ்ரீமத் ராமாயணத்தில் நகஷ்சின் ஆபராத்தியதே என்கிறாள் சீதா பிராட்டி. ராமரிடம் தெரிவிக்கிறாள். தப்பு செய்யாதவர்கள் யாரும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் அபயம் சர்வபூதேபியா என்றுதான் தெரிவித்திருக்கிறீர் நீர். ஆக இந்த இடத்தில் பாப புண்ணியங்களை பார்க்க வேண்டாம், நிகிரகத்துக்கு காரணமாக வேண்டாம் என்றெல்லாம் தெரிவிக்கிறாள். அதேபோல் இந்த இடத்தில் ஸ்ரயதே என்று அர்த்தம் உண்டு. அந்த தாயாருக்கு பரமபதனான அந்த பகவானுடைய இடத்தில் நமக்காக பரிந்துரை செய்து நம்மை காப்பாற்றுபவள் அந்த தாயார். ஸ்ரீயம் வாசயமே குலே ஸ்ரீனிவாசா என்று நாம் சொல்லுகிறோம். அதைதான் ஸ்ரீயா வாசா எஸ்மின் ஸ்ரீனிவாசா, அதாவது வியதிகரணே பகுப்ரீஹி என்று வியாக்கரணத்தில், அல்லாமல் ஸ்ரீயா வாசா ஏன அந்த இடத்தில் யாரால் அந்த வாசம் செய்ய முடியும். நிவசதீதி நிவாசா எல்லா இடத்திலையும் இருக்கிறவள் என்று, இப்படியெல்லாம் யாருடைய வாசம்னா ஸ்ரீயா வாசா அந்த தாயாருடைய வாசம் என்று தெரிவிக்கிறார். அதேபோல் ஸ்ருணோதி என்று மற்றொரு அர்த்தம் அந்த லக்ஷ்மிக்கு, தாயார் பிராட்டிக்கு. என்ன என்றால் கேட்கிறவள், நாம் சொல்லும் நாம் பிரார்த்தனை செய்யும் விஷயங்களை நன்றாக கேட்கிறவள். ஆக பொறுமை உள்ளவள், கருணா குணம் உள்ளவள் என்ற அர்த்தம். வீட்டில் தாய் பசங்களுடைய ஒரு விஷயத்தை நன்றாக கேட்டு தன்னுடைய பர்த்தாவிடம் தெரிவித்திருக்கிறது. தெரிவிக்கும் விஷயம் நமக்கு தெரிந்ததே. அப்படியே மங்களானாம் மங்களமான உலகத்துக்கே தாயானவள் எப்படி இருப்பாள் என்றால், நம் எல்லோரையும் அவள் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். ஆசிரயித்தவர்களை நமது ஆர்த்த ஸ்வரத்தை கேட்டு நமக்காக பரிந்துரைகிறாள். ஆக ஸ்ரயதே ஸ்ருணோதி என்றெல்லாம் தாயாருக்கு பெயர். மாதஸ்துவம் அம்புருஹவாசினி கிஞ்சிதேதத் விஜ்ஞாப்யதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரயாணசௌ பிருத்துகஜல்பிதவத் முதுக்திம் என்று தேவநாயக பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகனுடைய வாக்கியம். தன் மக்களின் மழலைச் சொற்கள், அதாவது அஸ்பஷ்டமான, நாம் பகவானுடைய இடத்தில் எப்படி தெரிவிக்க வேண்டும் என்று நாம் தவிக்கும் சமயத்தில் சிறு குழந்தை எப்படி அஸ்பஷ்டமாக ஒரு வாக்கை கொடுக்குமோ அப்படியே நாம் பேசும் பேச்சுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டவள் நம் தாயார். தந்தையருக்கு உகப்பாக இருப்பது போல் நான் கூறும் அடியேன் கூறும் சொற்களை திருச்செவ்வி சாற்றி அருள வேண்டும் என்றெல்லாம் சுவாமி தேசிகன் பூஸ்துதியில் தெரிவிக்கிறார். முத்தாட்சரைரகிலதாரிணி மோதமானா மாதஸ்தனந்தயம் மயிவர்த்தயேதாக என்றெல்லாம் தெரிவிக்கிறார். நாபி பங்கஜசாயின ஸ்ருதி சுகைரன்யோன்யபத்தஸ்மிதௌ டிம்பஸ்யாம்புஜ சம்பவஸ்ய வச்சனை ஓம் தத் சதித்யாதிபிஹி என்ற ஞாசதிலகத்தில் அந்த தாயாருடைய வைபவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக ஸ்ரீ என்ற 7 வகையான ஒரு காரியத்தில் தாயார் ஸ்ரீஹி என்றும் ஸ்ரயதே என்றும்
ஸ்ருணோதி கேட்கிறாள் என்றும் இப்படியெல்லாம் தெரிவிக்கப்பட்டன. அபயப்பிரதான சாரத்தில் கபோதோ உபாக்கியானத்திலும் இதே லக்ஷ்மி வைபவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ருணுச்சாவஹிதः காந்த எத்தே வக்ஷ்யாம்யஹம் ஹிதம் பிராணைரபி த்வயா நித்யம் சம்ரக்ஷ சரணாகதः என்ற இதிகாச சமுச்சயத்தில் இப்படியெல்லாம் தாயாருடைய வைபவத்தை தெரிந்து கொண்டு பிரம்மோற்சவத்தில் அஸ்வவாகனத்தில் தாயாரை நன்றாக நாம் சேவிப்போம். பாஹி மாம் பாஹி அலமேல் மங்கா சுப்ரசன்னா பாஹி அலமேல் மங்கா சமுத்திரதனயா பாஹி அலமேல் மங்கா சுரபூஜிதா பாஹி அலமேல் மங்கா சரோஜஹஸ்தா தேவி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி ஹரிப்ரியே அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி மாம் பாஹி அலமேல் மங்கா
ஸ்ரீயதே ஸ்ரயதே ஸ்ருணோதி என்று ஆன்றிஷம்ஸ்யம் பரோ தர்மஹ தொத்தையேவ மயா ஸ்ருதஹ என்று சுந்தரகாண்டத்தில் ஸ்ரீமத் வால்மீகி பகவான். எப்படி என்றால், அந்த தாயார் நம் வினைகளை நீக்க எம்பெருமானிடம் பரிந்து பேசியிருப்பவள் தான் தாயார். எம்பெருமானிடம் திருப்பார்கடலில் கேட்ட மக்கள் அவர்களுடைய நன்மைக்கான தத்துவஹித புருஷார்த்தங்களை அந்த விஸ்வக்சேனருக்கு உபதேசித்து அவர் மூலமாய் பிரபத்தி சாஸ்திரம் உலகில் வழங்க தாயார்தான் முக்கியமாக இருந்தாள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீஹி ஸ்ரயதே ஸ்ருணாதி. அடுத்தது நாலாவதாக ஸ்ராவயதி என்று அர்த்தம். நாம் பிரார்த்தித்த விஷயங்களை பகவானிடம் தெரிவிக்கும் தாயார் நமக்கும் உபதேசிக்கிறாள். இந்த இடத்தில் எப்படி தாயார் தன் மகனிடம் தந்தை இடத்தில் நீ இப்படி இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாளோ, உலகத்துக்கு தாயாரான நம் பத்மாவதி தாயாரும் அதேபோல் ஸ்ராவயதி என்று அர்த்தம். கேட்கும்படி செய்கிறாள். எம்பெருமான் திருவள்ளம் இப்படி இருக்கிறது, நீ பக்தனே, நீ அப்படியே அவர் திருவுள்ளப்படியே இருக்க வேண்டும் என்று நம்மை கேட்பிக்கச் செய்பவள். ஆக ஸ்ராவயதி என்று அர்த்தம். மத் பதத்வந்த்வம் ஏகம் ஏ பிரபத்யந்தே பராயணம் உத்தரிஷ்யாம்யஹம் தேவி சம்சாராத் ஸ்வயமேவதான். இப்படி எம்பெருமானிடம் கேட்டு நமக்கு உபதேசித்து நம்மை கடைதேற்கச் செய்பவள் நம் தாயார். அதேதான் மத்கிருதே சர்வபூதானாம் லகுபாயம் வத பிரபோ என்று வராகப் பெருமானை பூமி விராட்டி கேட்டு அருளிய வராக ஜனமஸ்லோகத்திலேயும் நாம் தெரிந்து கொள்ளலாம். மகா பாபியான ராவணனை குறித்து சீதா பிராட்டி விதிதஸ் சஹி தர்மஜ்ஞः சரணாகதவத்சலः தேன மைத்ரீ பவது தே எதி ஜீவிதமிச்சசி என்கிறாள். அதாவது சரணாகத வத்சலன் அந்த ராமபிரான் எல்லோருக்கும் தெரிந்ததே. தேன மைத்ரீ பவது, அவருடன் நீ மைத்ரி செய்து கொண்டால் போரும். அதாவது அவருடன் சேர்ந்து நண்பனாக பழகிவிட்டால் போரும். எதி ஜீவிதமிச்சசி என்கிறாள் சீதா பிராட்டி. நீ பிழைக்க வேண்டுமென்றால், இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமென்றால், நீ அந்த ராமபிரானுடன் இருந்து அவருடைய நன்மையை தெரிந்து கொண்டு, சரணாகத வத்சலன் என்று தெரிந்து கொண்டு நீ அப்படி அவருடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்கிறாள் சீதா பிராட்டி. ஆக தாயாருடைய வைபவம் ஸ்ராவயதி. நமக்கும் உபதேசம் செய்து பகவானை எப்படி அடைய வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறாள். பாதுகா சஹஸ்ரத்திலையும் சுவாமி தேசிகனுடைய விஷயத்திலையும் பட்டர் அருளைய விஷயங்களிலும் நாம் இதை நன்றாக தெரிந்து கொள்ளலாம். பட்டருடைய விஷயத்தில் பிதேவ தொத்ப்ரேயாஞ்சனனி பரிபூர்ணாகசி ஜனே ஹிதஸ்ரோதோ விருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹி கிமேதத் நிர்தோஷக் கைஹ ஜகதி இதி த்வம் உசிதைஹி உபாயைஹி விஸ்மார்ய ஸ்வஜனயசி மாதா ததசினஹ என்று ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில், அதாவது தன் மகன் செய்த பெரும் பிழைக்கு தகுந்த தண்டனை அளிக்க தந்தை முற்படும் போது தாய் இடையில் குறுக்கிட்டு, இதென்ன, இவ்வுலகில் குற்றமற்றவன் யார் என்பன போன்ற தாத்காலிகமான ஒரு உபசமனத்தை ஏற்படுத்தி தந்தையின் சீற்றத்தை ஆற்றுகிறாள் அல்லவா. அதேபோல் தான் நம் தாயார் பத்மாவதி தாயார் ஸ்ராவயதி என்று
சொல்லலாம். நமது பாபங்களை போக்கடிக்கும் தாயார், கலிப்பிரபாவம் அடையாமல் இருக்கின்ற தாயார், அனுபவிதம் அகௌகம் நாலமாகாமி காலஹ பிரசமிதும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்கியம் என்று சுவாமி தேசிகன், அதாவது பாண்டித்ய பிரதர்சனார்த்தமாக இருந்தாலும் சரி, பகவானிடத்தில் நாம் ஒரு பிரார்த்தனையாக செய்து கொண்டு ஆகிஞ்சன்யத்வத்தியம் அகதிக கதிகத்வயம் நாம் அதை பகவானிடத்திலையும் தாயாரிடத்திலையும் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அடுத்தது ஸ்ராவயதி சரி ஸ்ருணாதி நிகிலாந்தோஷான் என்று சொல்லப்பட்டுகிறது. எம்பெருமானை அடைவதற்கு முன்பும் பின்பும் உள்ள பாபங்களை போக்குகிறாள் என்று. அதாவது நாம் செய்த பூர்வ பாபங்கள், நாம் செய்யப்போகின்ற அஞ்ஞானத்தினால் செய்யப்போகும் பாபங்களையும் போக்குகிறவள் யார் என்றால் நம் தாயார். அதற்காக தான் ஸ்ருணாதி நிகிலான் தோஷான், நிகிலான் தோஷான் என்று குறிப்பிட்டிருக்கிறது. தோஷான் என்று சொல்லவில்லை. தோஷங்களே என்றால் சில தோஷங்களே என்று நாம் நினைக்கலாம். அப்படி இல்லை, நிகிலான் தோஷான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தோஷ சேஷம் என்று இருக்கவே இருக்காது, தோஷ லேசம் என்று இருக்கவே இருக்காது. அப்படி நிச்சேஷமான ஒரு தோஷ அபகரணத்தை தாயார் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கின்ற தாயாரை நாம் இப்பொழுது நம் வீட்டிலிருந்தே கார்த்திகை பிரம்மோற்சவத்தில் 8வது நாளாக உச்சைஸ்ரவஸ் வாகனத்தில் இருக்கின்ற தாயாரை நன்றாக சேவிப்போம்.
அளித்தருள अश्वन्नत्वावारवन्तम् वन्दध्या अग्निन्नमोभिः सम्राजन्तमध्वराणाम् सखा नः सोनुश्रवासा पृथुप्रागामा सुषेवाः मीढ्वाम् अस्माकम् बभूयात् स नो दूराच्छासाच्छनिमर्त्यादघायोः पाहि सदमिद्विश्वायोः इममोषु त्वमस्माकम् सनिङ्गायत्रन्नव्यांसम्
अग्ने देवेषु प्रवोचः आनो भज परमेष्वावाजेषु मध्यमेषु शिक्षावस्वो अन्दामस्य विभर्तासि चित्रभानो सिन्धोरूर्मा उपाकः सद्यो दाशुषे क्षरसि यमग्ने पृत्सुमर्त्यमवाजेषु यञ्जुनाः क्षयन्दाशश्वादीरिषाः नकीरस्य सहन्त्यपर्येताकयस्य चिते वाजो अस्ति श्रवाय्याः सवाजम् विश्वचर्षनिरर्वद्भिरस्तु तरुता विप्रेभिरस्तु सनीता जराबोधदद्भिविद्धि विषे यज्ञियाय स्तोमन् रुद्राय ऋषीकम् स नो महानिमानो धूमकेतुः पुरुश्चन्द्रः धिये वाजाय हिन्वतु सरेवाङ्गेव विश्वतिर्दैव्यः केतुश्रोणोतु नः उक्थैरग्निर्बृहद्भानुः नमो महद्भ्यो नमो अर्भकेभ्यो नमो युवभ्यो नमाशिलेभ्यः यदामदेवान्यदे शक्नवाममाज्याय सशं समवृक्षिदेवाः ॐ वार्त्राहत्यायशवासे प्रदनाशाह्याय इन्द्रत्वा वर्तयामसि सहदानम् पुरुहोदक्षयन्तामहस्तमिन्द्रसम्पेनः कुणारम् अभिवृत्रम् वर्धमानम् प्रियारुमपादामिन्द्र तपसा जगन्धा विना इन्द्रमृथो जहिने चायच्छपृतन्यतः योऽस्माभिदा सत्यधारङ्गमयातमाः मृगो न भीमः कोचरोगेरष्ठाः पारावत आजागन्था परस्याः श्रीगर्गासर्गासाय पविमिन्द्रदिग्मम् विशत्रोन्तागिर्मृदोऽनुदस्व वैश्वानरो नोदया प्रयातु परापताः अग्निर्नः षष्ठतेरुपा पृष्टो दिवि पृष्टो अग्निः प्रोगव्या पृष्टो विश्वावोषधीराभिवेश वैश्वानरः सहसा पृष्टो अग्निः स नोति वासरिषस्पादुनक्तम् अस्यामदङ्कामामग्ने तवोदे अस्यामारयिग्रा इव सुवीरम् अस्यामवाजामभिवादयन्तो अस्यामद्युम्नमाजराजरन्ते वजन्ते अद्य रारिमाहि कामामुत्तानहस्तानमासोपसद्य यदिष्ठेन मनासा यक्षिदेवानश्रेधतामन्माना विप्रो अग्ने दामच्छदग्निरिन्द्रो ब्रह्मा देवो बृहस्पतिः सदेवसो विश्वे देवा यज्ञम् प्रावन्तु नः शुभे मय्याविष्ठदाशुषो नृगः पाहि शृणुते गिराः रक्षा लोकमुदत्मना प्रजापतिम् वै देवाः पितरम् पशुम् भूतम् मेधाजालभन्त अमालभ्योपावहन् प्रादयष्टास्मादिति एकम् वा एतद्देवानामः यत्संवत्सरः तस्मादस्म पुरस्तात् संवत्सरः आरभ्यते यत्प्रजापतिरारब्धोऽस्वोऽभवत् तस्मादस्वः यत्सद्यो मेधोऽभवत् तस्मादस्वमेधः वेरुगोऽस्वमाशुम् भवति य एवम् वेद यद्वैदत्प्रजापतिरारब्धोऽस्वोऽभवत् तस्मादस्व प्रजापते पशूनामनुरूपतमः आस्य पुत्रप्रतिरूपो जायते य एवम् वेद सर्वाणि भूतानि संवृत्या लभते समेदम् देवास्तेजसे ब्रह्मवर्चसाय भरन्ति यो
चैनमेवम् वेद एतद्वैरद्देव एतान् देवताम् परमम् भूतम् मेधाजारभन्त यज्ञमेव यज्ञेन यज्ञमयजन्त देवाः कामप्रयज्ञमकुर्वत ते मृतत्वमकामयन्त ते मृतत्वमगच्छन् योऽश्वमेधेन यजते देवानामेवाजनेनैति प्राजापत्येनैव यज्ञेन यजते कामप्रेण अपनर्माणमेव गच्छति एतस्य वै रूपेण पुरस्तात् प्राजापत्यमृषभन्तो परम् बहुरूपमालभते सर्वेभ्यः कामेभ्यः सर्वस्याप्यै सर्वस्य जित्यै सर्वमेव देहाप्नोति सर्वम् जयति योऽश्वमेधेन जयते यौरेनमेवम् वेद अश्वन्नत्वा वन्दाध्याये अग्नायन्नामा सम्राज तामद्वरा औवा इवाये औ नाम ये या ओ वीडा सनाय नराय यज्ञवायि वारो ना या मरो धिया वरिवा वायिद वरा आयिस्रावा वा येनावाय श्वाने अर्या जुम्ना नाय मा नुजा आनाम सीजा संधा मना आमाव वा सौ शे भद्र ये श्रेय अस्मिन् वसुवसावधारयन्तीन्द्रः पूषा वरुणो मित्रो अग्निः इममाद्या उत विश्वे देवा उत्तारस्मिन् ज्योतिषि धारयन्तु अस्य प्रतिषज्योतिरस्तु सूर्यो अग्निरुतमाहिरण्यम् सपत्ना अस्मदधारे भवन्तु तमन्नाकमधीरो एमम्
येनेन्द्राय समभारपयांस्युत्तमेन ब्रह्माणा जातवेदः तेन त्वमग्न इह वर्त एवं सा जातानां श्रैष्ठ्य आधेह्येनम् ऐषां यज्ञमुतवर्चोददेहं राजस्पोषामुतचित्तान्यग्ने सपत्ता अस्मद्धारे भवन्तोत्तमन्नाकमधीरो एवम् अयम् देव नामसूरो विराजति वसाहि सत्यावरुणस्य राज्ञाः ततस्परि ब्रह्मणा सादान उग्रस्यामन्योरिति मन्नायामि नमस्ते राजन्वरुणास्तु मन्यवे विश्वम् शुक्रनिदेशी दृग्धम् सहस्रामण्यानुसूपामि साकं शतं जीवानि शरदस्तवायम् ॐ